Questions and Answers on Genesis. This message by Brother William Marion Branham was delivered on Wednesday evening, July 29, 1953, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆதியாகமத்தின் பேரிலான கேள்விகளும் பதில்களும். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் 1953 வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லிலுள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now we get in Genesis 1. We get to the Bible now. Out of our picture to Bible. Genesis 1. The world was without form and void, and water was up on the face of the deep. பின்னர் இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1க்கு வருகிறோம். நாம் இப்பொழுது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் நம்முடைய காட்சியை காணலாம். ஆதியாகமம் 1. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Is that right? And the Spirit of God moved up on the water. Now, He separated the water, brought up the hills and the lands and so forth, dried off vegetation and everything. He made it, and He made the moon and set its boundaries of the sea so it could not pass. அது சரிதானே. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் ஜலத்தை வேறுபிரித்து மலைகளையும் நிலங்களையும் வெளிக்கொணர்ந்து உலரவிட்டார். தாவர வகைகள் மற்றும் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். அவர் சந்திரனை உண்டாக்கினார். சமுத்திரம் கடக்காதவாறு அதற்கு எல்லைகளை அமைத்தார். He got all those things together and made plantae, made all the other things, all the animal life, the birds, the bees, the monkeys, and whatever it was, put them all here on earth. அவர் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து உண்டாக்கி மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லா ஜீவராசிகளையும் பறவைகளையும் பூச்சிகளையும் குரங்குகளையும் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை இங்கே பூமியின் மேல் வைத்தார். And then he asked this question now. Let us, who Father and Son, make man in our own image. அதற்கு பிறகு இந்த கேள்வியை இப்பொழுது கேட்கிறார். நாம் தாமே யார்? பிதா மற்றும் குமாரன் நமது ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்குவோமாக. Now if a man was made something like that little sacred light down there or something like that, it could not be seen, which is a spiritual being, he manifested or unfolded himself a little more to make a trinity of himself, the Father, Son and Holy Spirit. இப்பொழுது மனிதனானவன் அந்த சிறிய பரிசுத்த ஒளியை போன்றோ அல்லது வேற ஏதாவது ஒன்றை போலவோ உருவாக்கப்பட்டிருந்தானால் அது காணப்படக்கூடாதாகும். அது ஒரு ஆவிக்குரிய நிலைபேருடைய ஒன்று. ஆகவே அவர் தம்மைத்தாமே சிறிது மேலாக ஒரு திருத்துவமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஆக்கிக் கொண்டு வெளிப்பட்டார் அல்லது வெளிப்படுத்தினார். And here was God unfolded himself now down and let us make man, which was his son, an offspring from him, man in our own image. He was a supernatural being. And let him have dominion over the cattle of the field and so forth. நாம் தாமே மனிதனை உண்டாக்குவோமாக என்று இப்பொழுது தேவன் இங்கே தம்மைத்தாமே வெளிப்படுத்தினார். அது அவருடைய குமாரனாயிருந்தது. மனிதனை நமது சாயலாக உண்டாக்குவோமாக. அது அவருடைய சந்ததியாயிருந்தது. அவன் இயற்கைக்கு மேம்பட்ட ஒருவனாயிருந்தான். அவன் ஜீவராசிகளையும் பிராணிகளையும் இன்னும் மற்றவைகளையும் ஆளக்கடவன். Now the man led the cattle and everything, just like the Holy Spirit leads a real true believer today. The voice of God out there, the voice of man rather, would speak and say. இப்பொழுது ஒரு மனிதனை வழிநடத்தினான். பிராணிகளையும் மற்ற எல்லாவற்றையும் வழிநடத்தினான். பரிசுத்த ஆவி ஒரு இன்றைக்கு உண்மையான விசுவாசியை வழிநடத்துகிறது போலவே தேவனுடைய சத்தம் அங்கே மனிதனின் சத்தம் சரியாக கூறினால் அங்கே பேசி, Call the cattle this way, call the sheep over to this pasture, call the fishes to this waters. See, he had dominion. Everything obeyed him. பிராணிகளை இந்த வழியாக அழைக்கிறது, ஆடுகளை இந்த புல்வெளிக்கு அழைக்கிறது, மீன்களை இந்த தண்ணீருக்கு அழைக்கிறது. பாருங்கள், அவன் அதிகாரத்தை உடையவனாய் இருந்தான். எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்தன. Now, but then there was no man to till the soil. Genesis 2. No man to till the soil, and then God formed man, Genesis 2:7, out of the dust of the earth. இப்பொழுது ஆனால் அப்பொழுது நிலத்தை பண்படுத்துவதற்கோ அங்கே மனிதன் இல்லை. ஆதியாகமம் 2. நிலத்தை பண்படுத்த எந்த மனிதனும் இல்லை. அதன் பின்னர் அவர் மனுஷனை ஆதியாகமம் 2:7 பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். Now he formed man out of the dust of the earth and put this supernatural spirit
இப்பொழுது அவர் தொடர்ந்து அவர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி இந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஆவியை அவனுக்குள் வைத்தார். Now I was laying there. I can have many pictures of it. I can see Adam standing. Let's take this way. See him standing like a tree. God had made him as dead as he could be. His toes like the roots sticking in the ground. இப்பொழுது அவன் அங்கே படுத்து கிடந்தான். அதை குறித்த அநேக காட்சிகளை என்னால் கூற முடியும். ஆதாம் நிற்பதை என்னால் காண முடிகிறது. அதை நாம் இந்த விதமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு மரம் போல் அவன் நிற்பதாக பார்ப்போம். தேவன் அவனை உண்டாக்கினார். அவன் அப்படியே மரித்த நிலையில் கிடந்தான். அவனுடைய பாதங்கள் நிலத்தில் வேரொட்டி கொண்டிருப்பது போல இருந்தது. And God said, "Let there be," or breathe the breath of life into him, and he jumped, came to himself. He was breathe the breath of life into him. He became a living soul. Now, and he began to move on. பிறகு தேவன் உண்டாக்கடவது என்றார். இல்லை, ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். பிறகு அவன் குதித்தெழுந்து சுயநினைவை அடைந்தான். அவர் ஒரு ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். இப்பொழுது அவன் அசையத் துவங்கி அசைகிறான். And then God taken from his side a piece of him, a rib, and made a woman. Now where did he get the spirit woman? See? ஆகையால் பிறகு தேவன் அவனிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார். இப்பொழுது அவர் ஸ்திரீக்கான ஆவியை எங்கிருந்து எடுத்தார்? புரிகிறதா? When Genesis 1:26 he said, "Let us make man in our own image, after our own likeness, created he them, man, male and female." அவர்தாமே ஆதியாகமம் 1:26 அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, நம்முடைய சொந்த சாயலின்படியே அவர் ஆணும் மனிதன் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். He made the burly spirit for man. He made the tender little delicate feminine spirit for the woman. அவர் பலமிகுந்த ஆவியை மனிதனுக்கு உண்டாக்கினார். அவர் மிருதுவும் இளைய புலன்களுக்கு இனியதான பெண்மையின் ஆவியை பெண்ணிற்கு உண்டாக்கினார். When you see a woman act like a man, she's got to have her place, you see, in the beginning. See? All right, she's supposed. I think it's a shame that women has lost their dainty, feminine place. ஆகையால் ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனைப் போன்று நடப்பதை நீங்கள் காணும்போது அவள் ஆதியில் இருந்த தன் ஸ்தானத்தை விட்டு இடம் மாறிவிட்டாள். நீங்கள் பாருங்கள், புரிகிறதா? சரி, அவள் கருதப்பட ஸ்திரீ தன் மதுரமுள்ள பெண்மைக்குரிய இடத்தை இழந்து போயிருப்பது வெட்கத்துக்குரியது என்று நான் எண்ணுகிறேன். It's a disgrace. I tell you this. It's, you know, I'm going to say this. I'm not talking about you women here, but of course if it hurts, it does. அது ஒரு அவமானம். அது அவ்வாறே உள்ளது என்றே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை கூறப்போகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இங்கிருக்கும் ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் உண்மையில் அது உங்களை புண்படுத்துமானால் அது அவ்விதமே செய்கிறது. But look, let me ask you something. It used to be that women were so feminine to a man to go to talking to him and they'd blush. What is blushing anyhow? ஆனால் பாருங்கள், நான் உங்களை ஒன்று கேட்கட்டும். ஒரு மனிதன் பெண்களிடம் பேசச் சென்றால் அவர்கள் முகம் சிவந்து நாணம் கொள்ளும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவு பெண்மைத்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்திருந்தார்கள். எப்படியாயினும் நாணம் கொள்வதென்றால் என்ன? I haven't seen it so long. I wouldn't know what it was if some woman blushed. They haven't got any of that dignity anymore. All that their fine feminine spirit. சில ஸ்திரீகள் நாணம் கொண்டாலும் கூட அது எனக்கு தெரியாமல் போகும் அளவிற்கு அநேக காலமாக அதை நான் பார்க்கவே இல்லை. அந்த மதிப்பிற்குரிய காரியத்தை, அந்த அருமையான பெண்மைக்குரிய ஆவியை இன்னுமாய் அவர்கள் உடையவர்களாய் இல்லை. They're just thinking they wear clothes like a man, cut their hair like a man, smoke like a man, drink like a man, cuss like a man, vote like a man, work like a man, so become rough, burly. Oh my, that shows where you've got to. That's exactly. அவர்கள் வெறுமன அவர்களால் முடிந்த அளவு அவர்கள் ஒரு மனிதனைப் போல உடையணிந்து கொண்டு, ஒரு மனிதனைப் போன்று முடியை வெட்டிக் கொண்டு, ஒரு மனிதனைப் போல புகைப்பிடித்து, ஒரு மனிதனைப் போல குடித்து, மனிதனைப் போல சாபமிட்டு, ஒரு மனிதனைப் போல வாக்களித்து, ஒரு மனிதனைப் போல வேலை செய்து மிகவும் கடினமாகி வலுவாகி விட்டார்கள். ஓ என்னே, அது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அது முற்றிலும் சரியே. That little lady, like, you don't see her much more. She's a hard person to find.
Isn't that right? Yes, that's the truth. அந்த சிறிய பெண்மணியை போன்று நீங்கள் அவளை அதிகமாக காண்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கண்டறிவது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. அது சரிதானே? ஆம், அது உண்மையாகும். So a woman is not supposed to stand up and act like a man, big and burly, because she's dainty. God made her that way. I can prove that with the scriptures. Yes, sir. That's right. And ஆகையால் ஒரு ஸ்திரீ எழுந்து ஒரு மனிதனைப் போல வலுவுள்ளதாகவும் பெரியவளாகவும் இருக்கும்படி எண்ணப்படவில்லை. ஏனென்றால் அவள் மதுரமுள்ள தன்மை கொண்டவள். தேவன் அவ்வாறே அவளை உண்டாக்கினார். வேத வாக்கியங்களின் மூலமாக அதை என்னால் நிரூபிக்க முடியும். ஆமையா, அது சரி. மேலும் but of course to get off this question, but I don't want to get too many off this question, but see, there's where he made his first man, was in his own image. ஆனால் நிச்சயமாகவே நாம் இந்த கேள்வியை விட்டு அப்புறம் செல்கிறோம். ஆனால் இந்த கேள்வியிலிருந்து அநேக காரியங்களை எடுக்க நான் விரும்பவில்லை. ஆனால் பாருங்கள், அங்குதான் அவர் தம்முடைய ரூபத்தின்படியே முதலாவது மனிதனை உண்டாக்கினார். And then God, before there even was a star, knew that this world would be, and he knew that I'd be William Branham preaching the gospel from the pulpit. அதன் பின்னர் தேவன் ஒரு நட்சத்திரத்தையும் கூட உருவாக்கும் முன்பே இந்த உலகம் இருக்கும் என்று அறிந்திருந்தார். நான் வில்லியம் பிரணாமாக இருந்து சுவிசேஷத்தை பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன் என்றும், And you'd be John Doe sitting there listening to it before the world ever began. Hallelujah. நீங்கள் ஜான் டோவாக அங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் உலகம் தோன்றுவதற்கு முன்னரே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. Now, that's where people sometimes in the legalists and Calvinists get all mixed up. See, they say, well, why was some ordained to be lost? God's not willing that any should perish. இப்பொழுது இங்கேதான் மக்கள் சில நேரங்களில் சட்ட கால்வினிஸ்டுகள் குழம்பி போகிறார்கள். புரிகிறதா? அவர்கள் ஏன் முன்குறிக்கப்பட்ட சிலர் இழந்து போகப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். யாராவது சிலர் அழிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. He don't want no one to perish, but yet being God, he knows there's some that won't accept it. See, he's got. He had to know the end from the beginning in order to be God, didn't he? ஒருவரும் அழியக்கூடாது என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆனாலும் அதே சமயத்தில் தேவனாய் இருப்பதால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அவர் அறிவார். புரிகிறதா? பாருங்கள், அவர் தேவனாய் இருப்பாரானால் துவக்கம் முதல் முடிவு வரை அவர் அறிந்திருக்க வேண்டும். அவர் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? So he knew he's going to have some women, so he just made their spirit right there. The Bible said he did in Genesis 1:26. He created him, man, in a prefigure, male and female. ஆகையால் சில ஸ்திரீகளை அவர் உடையவராய் இருக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார். ஆதலால் அவர்களுடைய ஆவியை சரியாக அங்கே உண்டாக்கினார். அவர் அவனை மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் ஆதியாகமம் 1:26 அவர் சிருஷ்டித்தார் என்று வேதம் கூறியுள்ளது. முன்னுருவத்தில் ஆணும் பெண்ணுமாக. See? In a prefigure, he made the woman and the man before they was ever formed out of the dust of the earth. ஆமென். புரிகிறதா? ஒரு முன்வடிவில் அவர்கள் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்படும் முன்பே அவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். And then God made the man not in his own image. This body is not in the image of God. This body is in the image of beast. அதன் பின் தேவன் மனிதனை உண்டாக்கினார், தம்முடைய சொந்த சாயலில் அல்ல. இந்த சரீரமானது தேவனுடைய சாயலின்படி இல்லை. இந்த சரீரமானது மிருகங்களின் சாயலின்படிதான் உள்ளது. Can I take off my coat? It's getting hot here. I got a tore shirt on, but you won't notice that. Like told me, Jesse didn't come get the laundry, so. But look, we're on a subject here now that means more than a torn shirt in the pulpit, doesn't it? It means eternal life. என்னுடைய மேலங்கியை நான் கடற்றலாமா? இங்கு உஷ்ணமாக இருக்கின்றது. உள்ளே ஒரு கிழிந்த சட்டையை அணிந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை கவனிக்க மாட்டீர்கள். ஜெசி வந்து சலவைக்கு எடுத்து செல்லவில்லை என்று மனைவி என்னிடத்தில் கூறினாள். எனவே ஆனால் பாருங்கள், பிரசங்கப்பீடத்திலுள்ள ஒரு கிழிந்த சட்டையை காட்டிலும் அதிகமாக பொருள்படுகிற ஒரு பொருளின் பேரில் இப்பொழுது இங்கே நாம் இருக்கிறோம். அவ்வாறு இல்லையா? இது நித்திய ஜீவனையே பொருட்படுத்துகிறது. Now notice, man, God knew in the beginning that he was going to have man and women, and he knew that the Savior would be here and he'd have to bring Jesus and he'd be crucified. இப்பொழுது மனிதனை கவனியுங்கள்.
தாம் ஒரு மனிதனையும் ஸ்திரீகளையும் உடையவராய் இருக்கப் போகிறார் என்பதை தேவன் ஆதியிலேயே அறிந்திருந்தார். ஒரு இரட்சகர் இங்கு இருக்கப் போகிறார் என்றும் அவர் இயேசுவை கொண்டு வர வேண்டும் என்பதையும் அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்றும் அவர் அறிந்திருந்தார். And Jesus told the disciples when he was here on earth that he knew them even before the foundation of the world. Before the world ever come into existence. இப்பூமியிலே இயேசு இருந்தபோது இயேசு சீஷர்களிடத்திலே, அதாவது அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர்களை அறிந்திருந்தார் என்று கூறினார். உலகம் என்பது உண்டாவதற்கு முன்னரே. And God said also, or Paul speaking in Galatians said that he ordained us and called us in him before the world was ever formed. மேலும் தேவனும் கூட கூறினார். இல்லை, கலாத்தியரில் பவுல் பேசுகிறார், உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் நம்மை நியமித்து அவருக்குள்ளாக அழைத்தார் என்று கூறினார். Think of that. That God, anybody like to hear what the scripture says about that? Raise your hands if you would right on the question. Get with me to Galatians, the first chapter. Look here. அதை நினைத்து பாருங்கள். அந்த தேவன் இதை குறித்த வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்று கேட்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கேள்வியோடு சரியாக அது செல்லுகின்றதா இருக்கின்றது. என்னுடனேயே கலாத்தியர் 1 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கு கவனியுங்கள். I don't mean Galatians, I mean Ephesians. Listen closely now. What God said, Ephesians 1. நான் கலாத்தியரில் என்று பொருட்படுத்தவில்லை, நான் எபேசியர் என்றே பொருட்படுத்துகிறேன். எபேசியர் 1 தேவன் இப்பொழுது என்ன கூறுகிறார் என்பதை கவனமாக கேளுங்கள். Paul, an apostle of Jesus Christ for the will of God, to the saints which are at Ephesus and to the faithful in Jesus Christ. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, Grace be unto you and peace from God the Father and from the Lord Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Here it is. Notice. இப்பொழுது இங்கே அது உள்ளது, கவனியுங்கள். According as he has chosen us in him before the foundation of the world. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. That's pretty good, isn't it? That's not pretty good, that's real good. Before there was a foundation of the world, God knew Armin Neville and knew that he'd preach the gospel. அது மிகவும் அருமையானதல்லவா? அது மிகவும் அருமையானதல்ல, அது உண்மையாகவே மிகவும் அருமையானது. தேவன் ஆர்மன் நெவிலை அறிந்திருந்தார் மற்றும் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் என்றும் அறிந்திருந்தார். Isn't that wonderful? Well, he's a member of the church. And God knew he was going to have that church, and he said, Paul was speaking to the church of Ephesus, that he has chosen us in him. அது ஆச்சரியமானதல்லவா? தெரிந்து கொண்டபடியே. ஏன்? அவர் சபையின் ஒரு அங்கத்தினர், தாம் அந்த சபையை உடையவராய் இருக்கப் போகிறார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். பவுல் கூறினான், அவர் தமக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று கூறி எபேசு சபையினிடத்தில் அவன் பேசுகிறான். Now, we're all the members of the body of Christ, is that right? And God, before the world was ever formed, chose you and I in him before the world ever formed. My, is that wonderful? இப்பொழுது நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினராய் இருக்கிறோம். அது சரிதானே? உலகம் தோன்றுவதற்கு முன்னரே தேவன் உங்களையும் என்னையும் தமக்குள் தெரிந்து கொண்டார். என்னே, அது ஆச்சரியமானதல்லவா? Now, the first man, now he made the first man in his image, and we are returning back to that image. Amen. That's right. To our first creative image. இப்பொழுது அவர் முதலாவது மனிதனை தம்முடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினார். நாம் அந்த ரூபத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். அது உண்மை, உண்டாக்கப்பட்ட நம்முடைய முதலாம் ரூபத்திற்கு. When God created me, William Branham, I was before the foundation of the world. He made my being, my spirit. I wasn't conscious of anything as far as I know of. But I was there. வில்லியம் பிரணாம் ஆகிய என்னை தேவன் உண்டாக்கின போது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருந்தேன்.
அவர் என் சரீரத்தையும் ஆவியையும் உண்டாக்கினார். எனக்கு தெரிந்தவரை என்ன நடந்தது என்பதை நான் அறியாதவனாய் இருந்தேன், ஆனால் நான் அங்கு இருந்தேன். I don't believe you're getting it, but now just a minute. Jesus told the disciples that he knew them before the foundation of the world. And Paul said here that he chose us in him before the world began. ஓ, நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடம். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் உலகம் தோன்றுவதற்கு முன்னரே அவர்களை அறிந்திருந்தேன் என்று கூறினார். இங்கே பவுல் உலகம் தோன்றும் முன்னரே தமக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று கூறுகிறான். Now, there was some part of me, Arm and Neville, and the rest of you all here, that's in Christ Jesus before the world ever began. And here's to my analysis that. இப்பொழுது அங்கே என்னுடைய ஒரு பாகம், சகோதரன் ஆர்மன் நெவில் மற்றும் உங்கள் எல்லோருடைய ஒரு பாகம் இங்கே உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசுவிற்குள் இருந்தது. அதை குறித்து என்னுடைய பகுப்பாய்வு இங்கே உள்ளது. I think that the people today that are possessed with this spirit are the spirit of part of these angelic beings, spirits which rotated off of God. இன்றைக்கு இந்த ஆவியை பெற்றுள்ள மக்கள் அல்லது அந்த ஆவி தேவனை சுற்றியிருந்த முறைப்படி மாற்றி மாற்றி சுடன்ற பரலோகத்திலே சாத்தானுடைய பொய்யை எதிர்த்த, that never fell in the beginning and resisted the devil's lie in heaven. ஆதியிலே விழுந்து போகாத தூதர்கள் ஆவியை மக்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். And 2/3 of the earth is in sin, and more than that, which 2/3 of the angels was kicked out. And those demon spirits come into people and habitate their bodies. See what I mean? பூமியின் 2/3 பாகம் அதற்கும் மேலாக பாவத்தில் உள்ளது. 2/3 பாகமான தூதர்கள் உதைத்து தள்ளப்பட்டனர். ஆகையால் அந்த பிசாசின் ஆவிகள் ஜனங்களுக்குள் வந்து அவர்கள் சரீரங்களில் குடிகொண்டன. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? There are demons that once existed, and they come into the people and give them a nature. Jesus cast 7 of them out of Mary Magdalene. Pride, boast, big people, you see. அவைகள் ஒரு காலத்தில் பிசாசுகளாய், அவைகள் ஒரு காலத்தில் அவ்வாறு இருந்த அவைகள் ஜனங்களுக்குள் வந்து அவர்களுக்கு ஒரு சுவாபத்தை அளிக்கின்றன. இயேசு மகதலேனா மரியாளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை விரட்டினார். பெருமை, அகங்காரம், நீங்கள் பாருங்கள், பெரிய மக்கள். Unclean, filthy, vulgarity, immolation, strife, all these things, see. அசுத்தம், ஆபாசம், தீய ஒழுக்கம், மிஞ்சும் தன்மை, சச்சரவு, இவைகளெல்லாம் பாருங்கள். Them were spirits that was made up back there when God began to make man off there in his own image, create those supernatural beings, those spirits. தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படி உண்டாக்க துவங்கின போது இந்த ஆவிகள் எல்லாம் அங்கே உண்டாக்கப்பட்டிருந்தன. இயற்கைக்கு மேம்பட்ட வர்க்கங்களான அந்த ஆவிகள் சிருஷ்டிக்கப்பட்டன. And then he put man in the dust of the earth, which was the first man, Adam, and that man was made after the image. This human man here is made after the image of an animal. These human bodies are made in the image of animals. பிறகு அவர் மனிதனை பூமியின் மண்ணிலே வைத்தார். அவன்தான் முதலாவது மனிதன், ஆதாம். அந்த மனிதன் அந்த ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டான். இங்கிருக்கும் இந்த மானிட மனிதன் அவன் ஒரு மிருகத்தின் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன். இந்த மனித சரீரங்கள் மிருகங்களின் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டனவாகும். We got a hand just like a monkey, and got a foot like a bear. Take a little cub bear, strip him down, pull the skin off. நமக்கு ஒரு குரங்கிற்கு இருப்பது போன்ற கையும் மேலும் ஒரு கரடிக்கு இருக்கும் ஒரு காலை போலவும் இருக்கின்றது. ஒரு சிறிய கரடிக்குட்டியை எடுத்து அதன் தோள்களை எல்லாம் உரித்து Put upside a little baby girl and look at the difference. Brother, you sure have look close. The whole diaphragm, the makeup is almost the same, the way it's made, the form of it and everything, just exactly. ஒரு சிறிய பெண் குழந்தைக்கு பக்கத்திலே தலைகீழாக படுக்க வைத்து அதில் வித்தியாசம் உள்ளதா என்று பாருங்கள். சகோதரனே, நீங்கள் நிச்சயமாகவே கூர்ந்து கவனிக்க வேண்டியதாயிருக்கும். முழு உதரவிதானமும் அதன் முழு அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது. அது உருவாக்கப்பட்ட விதமும் அதன் ரூபமும் மற்ற எல்லாமே சரியாக ஒன்று போலவே இருக்கும். It's in the image of animal life because he was made something on the order of the animal because that was his duty to lead the animal.
அவன் மிருகத்தின் சாயலை போன்றே ஒன்றாக உண்டாக்கப்பட்டபடியால் அது மிருகத்தின் ரூபத்தின்படியே உள்ளது. ஏனென்றால் மிருகங்களை வழிநடத்துவது அவனுடைய கடமையாக இருந்தது. And you take the Holy Spirit off of a man, he's lower than the animal. He's worse than the animal. That's a hard thing to say. நீங்கள் பரிசுத்த ஆவியை ஒரு மனிதனிடத்தில் இருந்து எடுத்து விட்டால் அவன் மிருகத்தை காட்டிலும் தாழ்ந்தவனாயிருப்பான். அவன் மிருகத்தை விட மோசமானவனாயிருப்பான். அவ்விதம் கூறுவது ஒரு கடினமான காரியமாகும். But you take a man that's unregenerated in his mind without the Holy Spirit to direct his thoughts and things like that, he would throw a baby out of a mother's arms and ravish her for beastly lust. That's exactly. ஆனால் நீங்கள் தன்னுடைய சிந்தையிலே மறுஜென்மம் அடையாத அவன் நினைவுகளை வழிநடத்த பரிசுத்த ஆவியற்ற ஒரு மனிதனை காண்பீர்களானால் மற்றும் அது போன்ற காரியங்கள், அவன் ஒரு தாயின் கையிலுள்ள ஒரு குழந்தையை பிடுங்கி எரிந்து மிருக இச்சை கொண்டு அவளை மானபங்கப்படுத்தி விடுகிறவனாக இருப்பான். அது முற்றிலும் சரியே. And a woman that's no good, you take an old mother hog or an old dog, we give her all kinds of names for her, but her morals are just her puppies and the hog for her piggies. ஒரு கெட்ட ஸ்திரியை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு வயதான தாய் காட்டு பன்றியை அல்லது ஒரு வயதான நாயை எடுத்துக்கொண்டால் அதற்கு எல்லா பெயர்களையும் சொல்லி அழைப்போம். ஆனால் அதனுடைய ஒழுக்கமானது தன் குட்டி நாய்களுக்காக, காட்டுப்பன்றி தன்னுடைய குட்டிகளுக்காக இருக்கிறது. But honoring no good account woman, it's just filth all the time. That's right. So remember that you are without Christ, your morals can drop down to below a dog. That's right. ஆனால் ஒரு சாதாரண ஒழுக்கமில்லாத ஸ்திரீ எப்பொழுதுமே எல்லா நேரமும் அசுத்தமான ஒருவளாவாள். அது உண்மை. ஆகவே ஞாபகம் கொள்ளுங்கள், அதாவது நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் உன்னுடைய ஒழுக்கமானது ஒரு நாய்க்கு கீழாக சென்றுவிடும். அது உண்மை. The dog don't have to wear clothes to cover itself. No other animal. It was man that fell, not the animal life. But the animal life being under the man, human life was subject to it because man was his guide and his supreme leader. And every beast of the field fears a man. ஒரு நாயோ அல்லது மற்ற மிருகமோ ஆடையினால் தன்னை மூடிக்கொள்ள தேவையில்லை. மனிதன்தான் விழுந்து போனவனாயிருந்தான், மிருக ஜீவன்கள் அல்ல. ஆனால் மிருக ஜீவனானது மனித ஜீவனுக்கு கீழாக உள்ளது. ஏனென்றால் அதற்கு வழிகாட்டியும் சிறந்த தலைவனும் மனிதனே ஆவான். பூமியில் உள்ள எல்லா மிருகமும் ஒரு மனிதனுக்கு பயப்படுகின்றன. Somebody's asked me sometime about hunting. Are you afraid of why every animal that ever create fears a man? Because that's got to be from the beginning back under. See? Sure is. You run, he'll run at you. That's right. But a dog or anything you want to. All right. யாரோ ஒருவர் முன்பு ஒரு சமயம் வேட்டையை பற்றி என்னிடம் நீங்கள் அதற்கு பயங்கொள்வதில்லையா என்று கேட்டார். ஏன்? சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மிருகமும் ஆதியிலிருந்து மனிதனை கண்டு பயப்படுகிறது. ஏனெனில் ஆதியிலிருந்து அது அப்படித்தான் இருக்க வேண்டும். புரிகிறதா? நிச்சயமாக நீங்கள் ஓடுவீர்களானால் உங்களுக்கு பின்னாலே அது ஓடி வரும். அது உண்மை. ஒரு நாய் அல்லது நீ செய்ய வேண்டும் என்று விரும்பும் எதுவும் அவ்விதமே ஆகும். சரி. But now notice. Now that man, when he come down here, now look, here you say now, what about it now, Brother Branham? ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். ஒரு மனிதன் இங்கே வருவானானால் இப்பொழுது பாருங்கள், இங்கே நீங்கள் இப்பொழுது அதை குறித்து என்ன சகோதரன் பிரணாமே என்று கூறலாம். Now here you get God just exactly, and between the oneness and Trinity, you'll get the thing just exactly right now. Now look, when God unfolded himself down till he come down to this man. இப்பொழுது நீங்கள் இங்கே தேவனை சரியாக புரிந்து கொள்ளலாம். ஒருத்துவத்திற்கும் திரித்துவத்திற்கும் நடுவில் சரியாக நீங்கள் அதை இப்பொழுது காண்பீர்கள். இப்பொழுது கவனியுங்கள். தேவன் தம்மைத்தாமே தாழ்த்தி கொண்ட போது தம்மைத்தாமே வெளிப்படுத்தி அவர் இந்த மனிதனிடம் வரும் அளவிற்கு தம்மை தாழ்த்தி தம்மை வெளிப்படுத்தினார். Now man sinned not in his spirit but in his body, lust, passions. Then when he sinned, he separated himself from his maker. இப்பொழுது மனிதன் தன்னுடைய சரீரத்தில் இச்சையில் ஆசையில் பாவம் செய்தானே என்று அவனுடைய ஆவியில் அல்ல. அப்பொழுது அவன் பாவம் செய்த போது தன்னுடைய சிருஷ்டிகரிடத்திலிருந்து தன்னை வேறுபிரித்துக் கொண்டான். And then God, the Logos, the very creator of him, came down and was made in the image of man. ஆகவே பிறகு தேவன், அந்த லோகாஸ், அவனை சிருஷ்டித்த அதே சிருஷ்டிகர்
கீழே வந்து மனிதனுடைய சாயலின்படியே உருவாக்கப்பட்டார். Man was made in the image of God, and then he was made in the image of beast, and he fell, and God came down in the image of man, in the man Christ Jesus, to suffer pain. மனிதன் தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டான். பிறகு மிருகத்தின் சாயலின்படி அவன் உண்டாக்கப்பட்டு விழுந்து போனான். ஆகவே தேவன் மனித சாயலின்படியே கிறிஸ்து இயேசு என்னும் மனிதனுக்குள் வந்து பாடு அனுபவிக்க கீழே வந்தார். God could not suffer pain in the spirit. How could he suffer physical pain in the spirit? He couldn't do it. So God unfolded himself and was made in the image of man to redeem the man that was lost. See? தேவனால் ஆவியில் பாடு அனுபவிக்க முடியாது. தேவன் ஆவியில் எவ்விதம் சரீரப்பூர்வமாக பாடு அனுபவிக்க முடியும்? அவரால் அதை செய்ய முடியாததா இருந்தது. ஆகவே தேவன் மனித சாயலின்படி உருவாக்கப்பட்டு இழந்து போனவர்களை மீட்க தம்மை வெளிப்படுத்தினார். புரிகிறதா? And then God suffered in the flesh. 1 Timothy 3:16, without controversy, that's argument. Great is the mystery of godliness, for God was manifested in the flesh. Seed of angels, preached on to the. பிறகு தேவன் மாம்சத்திலே பாடு அனுபவித்தார். 1 தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது அது வாதம். யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். And believed and received up to the right hand of the Father. Is that right? Amen. God himself came down and lived in a human body and suffered temptations. விசுவாசிக்கப்பட்டார், பிதாவினுடைய வலது பாரசத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அது சரிதானே? தேவன் தாமே கீழே இறங்கி வந்து மனித சரீரத்திலே வாசம் பண்ணி சோதனையை அனுபவித்தார். God was in Christ reconciling the world to himself. Amen. See what love is? The love of God. தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்மோடே ஒப்புரவாக்கினார். அன்பு என்றால் என்னவென்று புரிகிறதா? தேவனுடைய அன்பு. Now, I think that would get that man and woman. Now, a woman is, let me get this in right good now so you see. இப்பொழுது மனிதனும் ஸ்திரீயும் என்பதை குறித்து புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு ஸ்திரீ, நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக இப்பொழுது நான் இதை சரியாக கூறட்டும். பாருங்கள். Woman is subject to her husband. And the Bible said that a man should rule over his wife. But how they changed that? ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு உட்பட்டவளாவாள். வேதம் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் அவர்கள் அதை எப்படி மாற்றி போட்டு விட்டார்கள்? The woman rules over the man. You stay home, John, you're not going. That settles it. Yes, my dear. See? ஸ்திரீ மனிதன் மீது ஆளுகை செலுத்துகிறாள். இப்பொழுது ஜான், நீ வீட்டிலிரு, நீ வெளியில் செல்லக்கூடாது. சரிய நண்பே, அதுவே இதற்கு தீர்வாகிறது. புரிகிறதா? But let me tell you something, mister. You are going to have to answer for your wife. But your wife is never going to have to answer for you. திருவாளரே, ஆனால் நான் உங்களிடம் ஒரு காரியத்தை சொல்லட்டும். உன் மனைவிக்காக நீதான் பதில் கூறப் போகிறாய், ஆனால் உன்னுடைய மனைவி உனக்காக பதில் சொல்லப் போவதில்லை. You are the head of the woman, and God is the head of man. Therefore he said, let the man cut his hair because of Christ, and let the woman have her hair, for if she cuts her hair, she dishonors her husband. See what I mean? What the scripture says? நீதான் ஸ்திரீக்கு தலை, தேவன் மனிதனுக்கு தலையாயிருக்கிறார். ஆதலால் அவர், ஒரு மனிதன் கிறிஸ்துவின் நிமித்தம் தன் முடியை கத்தரிக்க கடவன், ஒரு ஸ்திரீ தன் மயிரை கத்தரிக்காதிருக்க கடவள். அவள் அவ்விதம் தன் முடியை கத்தரித்தால் அவள் தன் புருஷனை அவமதிக்கிறாள் என்று கூறினார். புரிகிறதா? வேத வாக்கியம் என்ன கூறுகிறது என்பதன் மூலம் நான் என்ன பொருட்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? I had a hot one on that down the other day at Shreveport. It's talking about women wear long hair, and I said a woman had bobbed her hair, her husband had a right and a Bible right to divorce her. ஸ்ரீபோர்ட்டில் அன்றொரு நாள் அதன் பேரில் என்னிடம் ஒரு சூடான பேச்சு உண்டாயிருந்தது. அவர்கள் ஸ்திரீகளை குறித்து, ஸ்திரீகள் நீண்ட தலைமுடியை வைத்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் கத்தரிக்கப்பட்ட குட்டையான முடியோடுள்ள ஒரு ஸ்திரீயை அவளுடைய கணவன் அவளை விவாகரத்து செய்ய வேத பிரகாரமான அதிகாரம் உண்டு என்றேன். That's right. That's what the Bible says. That's exactly right.
All my Holy Ghost women sitting there, just the way they've been taught, that's all. Just that's slipped loosely. And அது உண்மை. அதைத்தான் வேதம் கூறுகிறது. அது முற்றிலும் உண்மை. ஓ என்னே, பரிசுத்த ஆவியை பெற்ற ஸ்திரீகள் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட விதமாகவே அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் புரிகிறதா? வெறுமன அது தளர்வாக நழுவியது. He said, now if they would cut it, if there's something wrong, they have cut there, so let her take a razor and shave it all off and make her hair real slick until it comes out her head. That's right. That's what the scripture says. It says if she cuts her hair, she dishonors her husband. அவர் இப்பொழுது அவர்கள் அதை கத்தரிக்க வேண்டுமெனில் ஏதோ ஒரு கோளாறு இருந்து தங்களுடைய முடியை கத்தரித்தாக வேண்டுமென்று இருந்தால் அப்பொழுது ஒரு சவரன் கத்தியை எடுத்து முழுவதுமாக மொட்டையடித்து அவளுடைய முடியை முழுமையாக சிறைப்பித்து போடுங்கள் என்றார். அது சரி, வேத வாக்கியமும் அதைத்தான் கூறினது. அது அவள் தன் முடியை கத்தரித்தாள், அவள் தன்னுடைய புருஷனை கனவீனப்படுத்துகிறாள். And a woman that's dishonorable has a legal right to be put away in divorce, but he can't marry again now. But he can put her away in divorcement. That's right. That's scripture. Oh brother, what we need some question now. கனவீனமான ஒரு ஸ்திரீயை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்து தள்ளிவிடலாம் என்று கூறுகிறது. ஆனால் இப்பொழுது அவன் திரும்பவும் விவாகம் செய்யக்கூடாது. ஆனால் அவன் அவளை விவாகரத்து செய்யலாம். அது உண்மை. அது வேதபூர்வமானது. ஓ சகோதரனே, நமக்கு தேவை என்னவென்றால் இன்னும் கேள்விகளுக்கான சில இரவுகளே ஆகும். That's right. That's 1 Corinthians the 14th chapter if you want to read it. All right. Now this woman. அது சரி, நீங்கள் அதை படிக்க விரும்பினால் அது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரமாகும். சரி, இப்பொழுது இந்த ஸ்திரீ God created man, male and female. And see what he done? He made the man. Now that's the first question. See? Created he them and so forth. Genesis 1:26. தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? அவர் மனிதனை உருவாக்கினார். இப்பொழுது அதுதான் முதலாம் கேள்வி. பாருங்கள், அவர்களை சிருஷ்டித்தார் போன்றவை. ஆதியாகமம் 1:26. Genesis 2:7. He formed man out of the dust of the earth and breathed into his nostrils. ஆதியாகமம் 2:7 அவர் அவர்களை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். What is the difference where is this connection in the above scripture? What connection does the first man have with the second man? என்ன வித்தியாசம் உள்ளது? அல்லது மேற்கண்ட வேத வாக்கியத்தில் இணைப்பு எங்கு உள்ளது? முதலாம் மனிதன் இரண்டாம் மனிதனிடத்தில் எப்படிப்பட்ட தொடர்பு கொண்டிருந்தான்? The first man is the second man made manifest in 5 senses. See? But now you can't touch God with your hands like that. You can't see God with your eyes. He didn't give it to you to do that. இரண்டாம் மனிதன் உண்டாக்கப்பட்ட 5 புலன்களில் வெளிப்படையான முதலாம் மனுஷனாயிருக்கிறான். புரிகிறதா? இப்பொழுது தேவனை உங்களால் உங்களுடைய கரங்களினால் அவ்விதம் தொட முடியாது. உங்களால் தேவனை உங்களுடைய கண்களினால் காண முடியாது. அதை செய்ய அவர் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை. Did you ever hear an old saint dying when he say, "There's mother, I haven't seen her for years"? Did you ever hear that? When people see what it is, these eyes are fading away and his supernatural eyes are setting in. See? ஒரு வயதான பரிசுத்தவான் மரிக்கும் போது அங்கே தாயார் உள்ளார். நான் அவர்களை அநேக ஆண்டுகளாக காணவில்லை என்று கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? மக்கள் இப்படி கூறுவதை கேட்டிருக்கிறீர்களா? பாருங்கள், அது என்ன? இந்த கண்கள் மங்கி இயற்கைக்கு மேம்பட்ட கண்கள் உள்ளே வருகின்றன. புரிகிறதா? And then sometimes if God so makes, we see visions where that natural eye fades away right in front of us when you're looking right straight, and there's a vision before showing the supernatural things of God. See what I mean? ஆகவே சில சமயங்களில் நாம் தேவன் அவ்வாறு செய்வாரானால் இயற்கையான கண் மங்கும் போது நாம் தரிசனங்களை காண்கிறோம். சரியாக நமக்கு முன்பாக நாம் நேராக பார்த்து கொண்டிருக்கையில் அங்கே நமக்கு முன்பாக ஒரு தரிசனம் தோன்றி தேவனுடைய இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? So then look, when this earthly tabernacle here, now some of you women and men here are getting old. Look, when this earthly, I think of old dad, they're 92 years old. ஆகவே அதன் பின்னர் பாருங்கள், இங்கு இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இப்பொழுது இங்குள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுமாகிய உங்களில் சிலர் முதிர் வயதை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். கவனியுங்கள், இந்த பூமிக்குரிய அங்கிருக்கும் 92 வயது நிரம்பிய தந்தையை குறித்து நான் நினைக்கிறேன். When this earthly tabernacle is dissolved, there is a spiritual
man, a spiritual body waiting for us, which cannot perish. I'll see you there. I'll walk. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அங்கே ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு அழிக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய சரீரம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் உங்களை அங்கு காண்பேன், நான் நடந்து வருவேன். I can't touch Brother Neville up there. Oh, John saw him. There were souls under the altar crying, "How long, Lord? How long?" You know how we went through Revelation, and how that in there they desired to return and be clothed upon with mortal bodies. They were crying, "How long, Lord?" அங்கே சகோதரன் நெவிலை என்னால் தொட முடியாது, ஏனென்றால் யோவான் அவர்களை கண்டான். மற்றும் அவர்கள் பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்களாய், எவ்வளவு காலம் ஆண்டவரே, எவ்வளவு காலம் என்று மகா சத்தமிட்டனர். அது ஏனென்று நாம் வெளிப்படுத்தலை ஆராய்ந்தோம். அவர்கள் திரும்பி வரவும் அழிவுள்ள சரீரங்களின் மேல் உடுத்தப்படவும் அங்கே எவ்வளவாய் வாஞ்சித்தனர். அவர்கள் எவ்வளவு காலம் ஆண்டவரே என்று மகா சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். Now they knew each other, but they couldn't talk, shake hands, or I bet they could talk, but they couldn't shake hands and so forth. Here's the image to prove it. இப்பொழுது ஒருவரை ஒருவர் அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களால் பேசவோ கரங்களை குலுக்கவோ முடியவில்லை. அல்லது அவர்களால் பேச முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்களால் கை குலுக்குதலையோ மற்றவைகளையோ செய்ய முடியவில்லை. இங்கே அதை நிரூபிக்க ஒரு சாயல் உள்ளது. When the witch of Endor called up the spirit of Samuel and Saul looked at him, he recognized him to be Samuel. And Samuel recognized Saul and said, "Why did you call me out of my rest?" எந்தோரின் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சாமுவேலின் ஆவியை அடைத்தபோது சவுல் அவனை கண்டு அது சாமுவேலா இருக்க வேண்டும் என்று அடையாளம் கண்டு கொண்டான். சாமுவேல் சவுலை அடையாளம் கண்டு, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன? Seeing that you become the enemy of God and God's departed from you. Is that right? There stood old Samuel with his prophet's robe on, and he looked at him. He was in a suit. கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் என்ன கேட்பானேன் என்று கூறினான். அது சரிதானே? அங்கே வயதான சாமுவேல் தீர்க்கதரிசியின் அங்கியை போர்த்திக் கொண்டவனாய் நின்று இவன் அவனை நோக்கி பார்த்தான். அவன் ஒரு உடையில் இருந்தான். The witch seen him and fell on the ground, said, "I see God's raising up out of the earth." அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அவனை கண்டு தரையிலே விழுந்து, நான் தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருவதை காண்கிறேன் என்று கூறினாள். He said, "Why did you disturb me?" அவன், நீ ஏன் என்னை கலைத்தாய் என்றான். And he said, "Well, I don't know how the battle's going." அதற்கு அவன், பாருங்கள், யுத்தம் எப்படி நடக்கின்றது என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். Said, "Tomorrow you will die in battle, his sons would, and this time tomorrow night you'll be with me." See? Now, he was conscious, and he looked just like he did when he was here on earth, to that witch that was standing looking at him, and saw. நாளை நீ யுத்தத்தில் மரிப்பாய் என்றான். மற்றும் உன்னுடைய குமாரரும் நாளைய இரவு இந்நேரத்தில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்றான். பார்த்தீர்களா? இப்பொழுது அவன் சுயநினைவோடு இருந்தான். அவனை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கும் சவுலுக்கும் அவன் இங்கே பூமியில் இருந்த பொழுது அவன் செய்ததைப் போலவே அவன் நோக்கி பார்த்தான். Now, notice, many times, how about dad or mother when they were dying and saw their loved one standing there? They recognized them. But it's in a supernatural body. இப்பொழுது கவனியுங்கள். அநேக சமயங்களில் தந்தை அல்லது தாய் அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கும் போது தாங்கள் நேசித்தவர்கள் அருகில் நிற்பதை கண்டார்களே, அதை குறித்து என்ன? இவர்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டனர். ஆனால் இது இயற்கைக்கு மேம்பட்ட சரீரத்திலாய் இருக்கிறது. But now here's the glorious part. On the return of Jesus at the resurrection, it won't be that body. ஆனால் இப்பொழுது மகிமையான பாகம் இங்கு உள்ளது. இயேசு திரும்பவுமாக உயிர்த்தெழுதலில் வருகையில் அது அந்த சரீரமாக இருக்காது. That body then, that supernatural being that God created in the beginning, that will return to the earth to get another body, not born by a woman, but created by God. Hallelujah. அந்த சரீரம் அப்போது ஆதியிலே தேவன் சிருஷ்டித்த அந்த இயற்கைக்கு மேம்பட்ட சரீரம் மற்றொரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள பூமிக்கு திரும்பி வரும். ஸ்திரீயினால் பிறப்பிக்கப்படாத ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட. அல்லேலூயா. Never get old or have a wrinkle, never have a gray hair on your head, but be perfect forever. Hallelujah. Oh, brother, that made me shout on a hot night. ஒருபோதும் வயதாகாததாய் அல்லது ஒரு சுருக்கமும் விடாததாய் உங்களுடைய தலையில் ஒரு நரைத்த முடியும் இருக்காது, ஆனால் என்றென்றும் பரிபூர்ணமாக இருக்குமே. அல்லேலூயா. ஓ சகோதரனே, இந்த ஒரு உஷ்ணமான இரவில் அது என்னை சத்தமிட செய்யும். That's right. Oh, this robe of flesh I'll drop and rise and seize the everlasting prize.
What in the world we got to worry about? அது உண்மையே. ஓ, இந்த மாம்ச அங்கியை கீழே விட்டுவிட்டு நான் எழுந்து நித்தியமான பரிசை பற்றிக் கொள்வேன். உலகத்தில் நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? There's the whole plan laying right there. How God created me in the beginning. I come down here on the earth, taking my place as a gospel preacher, or you as a man or woman with salvation. We live the life by the grace of God. Hallelujah. தேவன் என்னை எவ்விதம் ஆதியிலே சிருஷ்டித்தார் என்ற முழு திட்டமும் அங்கே இருக்கின்றது. நான் இங்கே பூமிக்கு இறங்கி வந்து ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக என் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன். அல்லது உங்களைப் போல நீங்கள் ஆணாக அல்லது பெண்ணாக ரட்சிப்போடு தேவனுடைய கிருபையால் நாம் இந்த ஜீவியத்தில் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. And that same spirit leaves here that was back down at the beginning. I go back with the conscience of knowing I've been here. Hallelujah. And then wait there on the altar, blessed forever and rest. ஆதியிலே இருந்த அதே ஆவிதான் இங்கே இருந்து செல்லுகின்றது. நான் இங்கே இருந்தேன் என்ற நினைவோடு நான் திரும்பி சென்று அல்லேலூயா, அப்பொழுது அங்கே பீடத்தின் கீழாக காத்திருந்து எப்போதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இளைப்பாறுவேன். And then when returning back, I take up my body in its very peak of best before death ever struck it. அதன் பின்னர் திரும்பி வரும்போது மரணம் என் சரீரத்தை தாக்கினதற்கு முன்னிருந்த அந்த மிக சிறந்த கட்டத்தில் இருந்த சரீரத்தை நான் எடுத்துக் கொள்வேன். Death strikes you about 22, 23 years old. You start failing. You're not the man you used to be and the woman you used to be as you get about 25. Something set in. Wrinkles begin to come under the eyes. You can't wash like you used to. உங்களுக்கு கிட்டத்தட்ட 22 அல்லது 23 வயதில் மரணம் தாக்க நீங்கள் தளர ஆரம்பிக்கின்றீர்கள். உங்களுக்கு 25 வயதான பிறகு நீங்கள் முன்பிருந்த மனிதனைப் போலவோ ஸ்திரியைப் போலவோ உங்களால் இருக்க முடியாது. ஏதோ ஒன்று உள்ளே வருகின்றது. உங்கள் கண்களுக்கு கீழாக சுருக்கம் விட ஆரம்பிக்கின்றது. நீங்கள் முன்பிருந்தது போலவே உங்களால் துவைத்து கழுவ முடியாது. 30, you can notice a whole lot. Wait to get up to 44 like me, and then you really notice it. But oh brother, wait till I get 80, 90, on that cane sitting there. உங்களுக்கு 30 வயதாகும் போது அதை அதிகமாக காணலாம். என்னைப் போல 44 வயதாகும் வரை காத்திரு. அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே அதை கவனித்துக் கொண்டு வருவீர்கள். ஆனாலோ சகோதரனே, நான் 80, 90 வயதாகி அந்த கோலூன்றி அங்கு நிற்கும் வரை காத்திரு. What is it? God's just put me in the race to run. But some glorious day, that death setting in. அது என்ன? தேவன் என்னை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஓட வைக்கிறார். ஆனால் மகிமையான ஒரு நாளிலே அந்த மரணம் உள்ளே வருகின்றது. I was once straight shouldered, had black hair and a head full of it and no wrinkles under my eyes. Look at me now. Shrinking down, shoulders stooping, getting fat and wrinkles under my eyes, bald headed. ஒரு சமயத்தில் நான் அகன்ற தோள்களையும் கருமை நிற முடியையும் தலை முழுவதுமாக என் கண்களின் கீழே சுருக்கம் விழாதவனாக இருந்தேன். இப்பொழுது என்னை பாருங்கள், தளர்ந்து கொண்டிருக்கிறவனாக, தோள்கள் சரிந்தவனாக, பருமனாகிக் கொண்டு கண்களின் கீழ் சுருக்கம் விழுந்தவனாக, வழுக்கை தலையாக இருக்கிறேன். Well, look what death's doing to me for about the last 20 years. Death's doing that. Wait till I get 80 if God lets me live. Look what I look like. Standing like this on the whole cane, shaking like that somewhere. ஏன் கிட்டத்தட்ட இந்த கடைசி 20 ஆண்டுகளாக மரணம் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மரணம்தான் அதை செய்து கொண்டிருக்கின்றது. தேவன் என்னை வாழ அனுமதிப்பாரானால் நான் 80 வயதாகும் வரை பொறுத்திருங்கள். காண்பதற்கு நான் எப்படி இருப்பேன் என்று பாருங்கள். இந்த பழைய கோலை ஊன்றிக் கொண்டிருப்பேன். எங்கேயோ அதை போல நடுங்கிக் கொண்டிருப்பேன். Hallelujah. Some glorious day death will take its full toll. Then when I rise in the resurrection, I'll be what I was, what God made me here on earth at my very best. ஆனால் அல்லேலூயா, மகிமையான ஒரு நாளில் மரணம் தன்னுடைய முழுவதையுமே எடுத்துக்கொள்ளும். பிறகு நான் உயிர்த்தெழுதலிலே எழுந்திருக்கையில் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருப்பேன். தேவன் இங்கே பூமியில் என்னை சிறந்ததாக என்னவாக சிருஷ்டித்தாரோ அதே போன்றே. And a body not made by Mr. Branham and Mr. Branham, but created by God Himself. Amen. Free from temptation, free from sin, free from anything else. Never to have the sickness, heartaches, all mine. ஒரு சரீரத்தில் அல்ல, ஆனால் தேவனால் தாமே உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் இருப்பேனே அன்றி திருமதி பிரண்ணாம் மற்றும் திரு பிரண்ணாம் அவர்களால் உண்டாக்கப்பட்டதில் அல்ல. நான் சோதனைகளில் இருந்தும் பாவத்திலிருந்தும் மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவனாக ஒருபோதும் ஒரு சுகவேனுமே இல்லாமல் மன அழுத்தமே இல்லாமல் இருப்பேன். ஓஹோ என்னே! Then I'll take hold of my little wife's hands and walk down through the paradise of God like Adam and Eve. You'll do the same thing. Not that gray-headed woman you're leading around tonight calling your wife.
பிறகு நான் என்னுடைய சிறிய மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு தேவனுடைய பரதேசியிலே புதியவனாக அந்த விதமாக நடந்து செல்வேன். நீங்களும் அதை போன்றே செய்வீர்கள். இன்றிரவு நீங்கள் அழைக்கிறதான உங்களுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு செல்லும் தலை நரைத்து போன ஸ்திரியாய் அல்ல. But you'll be just as beautiful as she was the day you married her at the altar. Hallelujah. That's what make a fellow shout, isn't it? ஆனால் நீங்கள் பீடத்தின் அருகே விவாகம் செய்தபோது அந்த நாளில் அவள் இருந்தது போல அவ்வளவு அழகாக இருப்பாள். அல்லேலூயா. அது ஒரு நபரை கூச்சலிட செய்ய போதுமானதாக இருக்கும். அப்படித்தானே? புரிகிறதா? All right. That's the connection. God is determined when God makes up his mind to do anything, it has to be. Satan spoiled this picture by sexual desire by the woman to bring forth children. He spoiled it. சரி, அதுதான் அந்த இணைப்பு. தேவன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். தேவன் எந்த காரியத்தையாவது செய்ய தன்னுடைய சிந்தையில் முடிவு செய்யும் போது அது அப்படியே ஆக வேண்டும். சாத்தான் இந்த காட்சியை ஒரு பாலுணர்ச்சியின் மூலமும் ஸ்திரீயின் மூலமும் பிள்ளை பெற செய்து அதை பாழாக்கினான். அவன் இதை பாழாக்கினான். So go ahead and make it. That's all it. This habitation is to pick up these clothes. The only thing that you do in this life is pick up your form and image, what you are. If you're red-headed now, you'll be red-headed then. எனவே அப்படியே முன்னோக்கி சென்று அதை உருவாக்குங்கள். பரவாயில்லை. இந்த வாசஸ்தலம் இதை எடுப்பதற்காகவே உள்ளது. ஏனென்றால் அதுவே இந்த ஜீவியத்தில் நீங்கள் செய்கிற ஒரே காரியமாய் உங்களுடைய உருவத்தையும் சாயலையும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதையும் எடுப்பதாகும். இப்பொழுது நீங்கள் சிகப்பு நிற முடியுடைய தலையுடன் இருந்தால் நீங்கள் அங்கு சிகப்பு நிற தலையுடன் இருப்பீர்கள். You're black-headed now, you'll be black-headed then. See? What you was at your best. And if Satan interrupted the picture and he didn't even get what God intended for you to be, you'll be. Oh, how glorious. There's your man. நீங்கள் இப்பொழுது கருமை நிற முடியுடைய தலையுடன் இருந்தால் நீங்கள் அப்பொழுது கருமை நிற தலையுடன் இருப்பீர்கள். பாருங்கள், நீங்கள் சிறந்த முறையில் எப்படியெல்லாம் இருந்தீர்களோ அப்படியே. நீங்கள் சாத்தான் இந்த காட்சியில் குறுக்கீடு செய்தான். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. தேவன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டாரோ அப்படியே நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஓ, எவ்வளவு மகிமையானது! அதோ உங்களுடைய மனிதன். Now, Genesis 2.